வெல்கம் டு ஏஞ்சலிங்ஸ் டிசைனர். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். எப்படி போடலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து லைன் போட்டுக்கோங்க. ப்ளவுஸில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளவுஸோட மொத்த அளவு இருக்குது பார்த்தீங்களா, மொத்த லென்த்தை தான் வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கழுத்து இறக்கம். இப்போ நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு நெக்கை வந்து நம்ம இப்போ வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே அளவு தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக என்ன மாதிரி இருக்காங்க அப்படின்னா 3 inches வந்து வைங்க. இல்லை ரொம்ப ப்ராடாக கேட்குறாங்க அப்படின்னா 3.5 வைங்க. அதுக்கு மேலே வந்து வைக்கக்கூடாது. 3க்கு உள்ளவும் வைக்கக்கூடாது, 3.5க்கு மேலவும் வைக்காதீங்க. இப்போ வந்து நம்ம 3க்கு வைக்கலாம். வச்சிட்டோம். இதோட பிளவுஸோட மொத்த அளவை வந்து ஃபர்ஸ்ட் அளந்துக்கலாம். இதை வந்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கர்வ் வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டு ஸ்கேல் வாங்கிக்கோங்க. பாருங்க, இந்த லைனும் டச் ஆகுற மாதிரி கரெக்டாக இந்த ரவுண்ட் ஸ்கேலை வச்சுட்டு போட்டுக்கோங்க. அதே மாதிரி சேம் இந்த பக்கமும் போட்டோம். இப்போ பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டரை வந்து மெஷர் பண்ணுங்க. ரெண்டே கால் இருக்கு. இந்த கழுத்து மார்க் பண்ணதுக்கு பக்கத்துல இருந்து ரெண்டே கால், இந்த பக்கமும் ரெண்டே கால் வச்சுக்கிறோம். இதை வந்து ஒரு லைன் போட்டுக்கிறோம். இப்போ இந்த பிளவுஸோட மெஷர்மெண்ட் அப்படியே இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டான மெஷர்மெண்ட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சு அப்படியே சேம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே இடுப்போட அளவு வந்து அளந்துட்டேன். இந்த ஆம் கோலோட அளவை வந்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கர்வ் ஷேப் வரைய தெரியல அப்படின்னாலுமே ஸ்கேல்ல வந்து இப்படி லைன் மட்டும் கூட போட்டுட்டு பாருங்க, இதை வந்து இப்படி வளைச்சிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி வளைவு வந்து டைரக்டா வரைய தெரியலன்னும் போது இந்த மாதிரி வந்து எல் ஷேப் போட்டு இந்த கர்வ் வந்து வளைச்சிக்கோங்க. பிளவுஸோட பேக் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். தேங்க்யூ.